ஜேஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அந்திகை சிறுகதை தொகுப்பில் 9ஆம் சிறுகதை வன்கலவி. தீபா மௌனமாக அமர்ந்திருக்க அவள் அருகில் அமர்ந்திருந்தான் ஜீவா. அவன் முகத்தில் அலட்சிய புன்னகை. அப்புறம் உன் அகிலனுக்கு தெரியுமா இன்னைக்கு உன் கல்யாணம்னு? தெரியும். ஏதாவது சொல்லணுமா? கொஞ்ச நாள் நாம் தள்ளி இருப்போம் மாமா. எனக்கு எல்லாத்தையும் மறக்க கொஞ்ச நாள் வேணும். ஓ, கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் ஈரத்துணி போட்டு படுத்துக்கணும் அப்படித்தானே? இல்லை, அது எது? நீ கண்டவனை காதலிச்சு ஓடி போய் அவனோட ஒரு வாரம் சுகமாக குடும்பம் நடத்திட்டு வருவ. நான் உனக்கு நேரம் கொடுத்து பூவா தாங்கி கொஞ்சி கெஞ்சி உங்கள் மனசு மாற காத்திருந்து அதுக்கப்புறம்தான் என் வாழ்க்கையை நான் தொடங்கணும் இல்லை? எனக்கு உங்கள் கோபம் புரியுது. ஆனால் எனக்கு சொல்ல பயமாக இருந்தது மாமா. உங்களை அவமானப்படுத்த எதையும் நான் செய்யலை. வேற எதுக்கு? எல்லாம் அதுக்கு தானே. எவ்வளோ கனவு தெரியுமா எனக்கு? முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியது தானே. போதும், படு. மாமா ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம். தீபா சொல்வதை கேட்காது சட்டையை கழட்ட ஆரம்பித்திருந்தான். அதன்பின் அவளின் அழுகை சத்தம்தான் அறையை நிறைத்தது. கலவி. அங்கே அவளுக்கு நடந்தது வன்கலவி. கணவனே ஆனாலும் அவளின் விருப்பமின்றி புணர்ந்தால் அது கற்பழிப்பு தானே. தீபா அப்படி எதுவும் பெரும் தவறு செய்துவிடவில்லை. காதலித்தாள், அவ்வளவுதான். அவன் அவர்களின் சாதி இல்லை என்பதால் அதற்கு எதிர்ப்பு. காதலுக்கு தான் கண்ணில்லையே, அதற்கு சாதி தெரியுமா? அகிலன் நல்ல வேலையில் அழகனாய்த்தான் இருந்தான். ஒரே இடத்தில் வேலை. அதில் உண்டான அறிமுகம். பார்த்ததும் இருவருக்கும் ஈர்ப்பு. பின்னாளில் அது காதலாக மாறியிருந்தது. ஜீவா இவளின் அத்தை மகன். தீபா மீது காதலோடு அவளை கைப்பிடிக்க நேரம் இன்னும் இருக்கிறது என்று மருத்துவம் படிக்க லண்டன் சென்றவன். அவன் திரும்பி வந்து வேலையில் அமரவும் இருவரின் திருமண ஏற்பாடும் வீட்டில் தொடங்கியிருக்க வீட்டில் அவளின் காதலை சொல்ல பயந்து சொல்லாது மறைத்திருந்தாள். அகிலன் 1000 முறை கூறியும் அவனை பேச வேண்டாம் என்று கூறி மறுத்துவிட்டாள். அவளுக்குதான் அப்பாவின் மனம் தெரியுமே. இருந்தும் அகிலன் மீது கொண்ட உண்மை நேசம் அவளை பலகீனம் செய்ய வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுத்தாள். அவளின் முடிவில் அகிலன் விருப்பமின்றி மறுத்தும் தீபா பிடிவாதமாக நிற்க அவளை இழக்க மனமின்றி இவனும் சம்மதம் சொல்லி வீட்டை விட்டு வெளியே சென்று ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்டு காதல் திரைப்படம் போலே அவனோடு ஒரு வாரம் மனைவியாய் வாழ்ந்து விட்டாள். அகிலன் அவன் இல்லம் சென்ற பின்தான் தாம்பத்தியம் என்று கூறிவிட இருவரும் பிரிந்துதான் வாழ்ந்தனர். ஆனால் ஒரு வாரத்தில் இது சாதி பிரச்சனையாக மாறியிருக்க போலீஸ் பொய் வழக்கு என்று அவனை துன்புறுத்த அகிலன் வீட்டில் அவனை சிறையில் அடைத்து விட வேண்டாம் என்று கெஞ்சவும் தீபாவை விட்டு நிரந்தரமாக விலகி போக சொல்லி கேட்டார் தீபாவின் அப்பா. அகிலன் தாயும் தந்தையும் அவனிடம் கெஞ்சிக்கொண்டு நிற்க அவளை வேண்டாம் என்று கூறிவிட்டு உறவை முடித்துவிட்டு அகிலன் அவளிடம் மன்னிப்பு கேட்டு விலகி சென்றிருந்தான். அதற்கு அடுத்த முகூர்த்தமே தீபாவின் கழுத்தில் தாலி கட்டினான் ஜீவா. ஆனால் நெஞ்சம் முழுக்க கோபம். இவனோடு ஏற்பாடான திருமணத்தின் பாதியில் எதையும் சொல்லாது அவள் அகிலனோடு சென்றிருக்க ஜீவாதான் திருமணம் தடைப்பட்டு கூனி குறுகி போய் நின்றான். இதோ அந்த கோபத்தைத்தான் அவளின் மீது வன்புணர்வாக மாற்றியிருக்கிறான். பெண் அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஆளில்லை. ஜீவா அவனின் கோபம் அது சரி என்றாலும் அதை அவன் காட்டும் விதம் தவறாயிருக்கிறதே. அது எப்படித்தான் தான் பெற்ற பெண்ணின் மனம் புரியாது இப்படி ஒரு செயலை செய்ய இந்த பெற்றோர்கள் துணிகிறார்கள் என்று தெரியவில்லை. இதோ திருமணம் முடிந்த நாளிலிருந்து விருப்பமே இல்லாத அவனுடன் வாழ்வு. அதுவும் வலிக்க வலிக்க
அகிலன் பெயரை கூறி தினம் அவளுக்கு வன்புணர்வு. வேண்டாம் என மறுக்க வாய்ப்பே இல்லாது ஜீவாவின் இச்சைக்கும் கோபத்துக்கும் இடையில் சிக்கி தவிக்கிறாள். நேசம் வைத்து இருந்தவன்தான் இப்போது கோபம் கண்ணை மறைக்க துன்புறுத்த தொடங்கியிருந்தான். தீபா மட்டுமல்ல, திருமணம் என்ற பந்தத்தில் இணையும் எத்தனையோ பெண்களுக்கு நடப்பது என்னவோ இதுதான். திருமணத்திற்கு பின் கணவனுக்கு மனைவியின் உடல் மீது உரிமை உள்ளதாம். அதனால் அவளை எப்போது வேண்டுமானாலும் கூடலாம் என்கிறது சட்டம். கூடல் கூடலாக அல்லாது வன்புணர்வாக மாறினால் என்ன செய்வது? பெண் அவளுக்கு அவளின் உடல் மீது உரிமை இல்லையா? தொட வேண்டாம் என்று கூற உரிமை இல்லையா? தனக்கு பிடிக்காத ஒரு ஆணோடு உறவில் இருக்க முடியாது என மறுக்க உரிமை இல்லையா? திருமணம் என்பது ஒரு வகையில் முறையான ஒழுக்கமான கலவிக்குதான் என்றாலும் வன்புணர்வுக்கு அல்லவே. அதுவும் துணையாய் பாதுகாப்பாய் வரவேண்டிய கணவனே செய்யலாமா இதை? வன்புணர்வு என்பது உடலில் ஏற்படுத்தும் காயங்கள் கூட சரியான சிகிச்சையில் மறைந்து போகும். ஆனால் மனக்காயம் அது என்றும் மாறாது, மறக்காதது. அழுத்தங்கள் கூடி அதிலேயே மூழ்கி அவளையே அவள் இழந்து நடைப்பிணமாய் மாறியிருப்பாள். திருமணம் பின் கணவன் மனைவியை தகாத வார்த்தையில் திட்டுவதும் அடிப்பதும் சகஜம் என்று சித்தரித்து ஆண் பெண் இரு பிள்ளைகளும் பெற்றோர்களால் வளர்க்கப்படுகின்றனர். அவர்கள் நாளை பெரியவர்களாக மாறி திருமண பந்தத்தில் நுழையும் போது அவர்களுக்கும் அது சகஜமாக தோன்றுகிறது. இதில் அடங்கிப்போவது மனைவி என்று இருக்க, மனைவியை அடக்கி வைப்பதுதான் ஆண்மை என்று கணவன் எண்ணுகிறான். ஆனால் அடங்கி போவது மட்டுமல்ல, எதிர்த்து நிற்பதும் மனைவியால் முடியும் என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஜீவா தினம் பேசும் வார்த்தைகள் சகிக்க முடியாது துடித்து கொண்டு இருந்தவள் அன்று ஒரு முடிவுடன் அவனுக்காக காத்திருந்தாள். வந்தவன் அவளை ஏளனமாக பார்த்துவிட்டு உடை மாற்றி வந்து ஹாலில் அமர, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் ஜீவா. என்னடி என் பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க? அவ்வளோ தைரியம் வந்துருச்சு போல. உங்களுக்கு இன்னும் என் மேலே சந்தேகம்தான் இல்லை? நான் உங்களுக்கு செய்தது தப்பு தான், உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ஆனால் என் சூழ்நிலையை யோசிங்க. என் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை வாழ விட மாட்டாருன்னு தான் சொல்லாமல் ஓடி போனேன். என்னை மட்டும் யோசிச்சு உங்களை யோசிக்கலண்ணா. நீங்கள் பார்த்தீங்க தானே, என் தாலியை அறுத்து அகிலனை மிரட்டி உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தானே. உங்கள் காதலை நேசத்தை எனக்கு எப்பவுமே நீங்கள் சொன்னது இல்லை ஜீவா. முதலிரவு அப்போ தான் உங்கள் மனசே தெரியும் எனக்கு. உங்கள் காதல் உங்களுக்கு எப்படி பெருசோ அப்படித்தானே எனக்கும். என் காதல் தானே எனக்கு பெருசு. என் காதலுக்காக நான் போராடினேன், அது தப்பா சொல்லுங்க? உங்கள் காதலுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க? என்ன கல்யாணம் செய்து கூட உங்கள் காதல் எனக்கு கொடுத்தது வலியை தானே. ஜீவா அமைதியாய் அமர்ந்திருக்க தீபா மெல்ல எழுந்து அவன் முன் வந்து நின்றாள். ஜீவா அவளை கேள்வியாக பார்க்க, வலிக்குது ஜீவா. நியாயமா நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும், உன் மேலே கிரிமினல் வழக்கு கொடுத்துருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டியை பலாத்காரம் பண்ணுறது லீகல்னு சொல்கிற இந்திய சட்டம் அதே பொண்ணை தகாத வார்த்தையில் பேசி அவளோட மனசை அது பாதிக்கும்னு சொன்னால் அதுக்கு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணவும் அதே சட்டத்தில் இடம் கொடுத்துருக்கு. நீ செய்கிறது கிரிமினல் குற்றம், அதுக்கு உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ அடித்த அடியோட தழும்பு என் உடம்புல இருக்கு. அது வீட்டுக்குரிய வன்முறைக்கு கீழே வரும். உன்கிட்ட இருந்து சட்டப்பூர்வமாக பிரிய என்னால் முடியும். என் அம்மா அப்பா கூட இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நான் செய்ய விரும்பலை ஜீவா. உன் உணர்வுகள் எனக்கு புரியுது. உன் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உண்மையாக உனக்கும் வலிக்கும் தான். என் மேலே உள்ள காதல் உனக்கு கோவத்தை மட்டுமே இவ்வளோ கொடுத்தா அன்பை எவ்வளோ கொடுக்கும்? என்னால் இன்னொரு அடியை இன்னொரு அசிங்கமான வார்த்தையை கேட்க முடியாது. அதுக்கு நான் தயாராக இல்லை. அப்புறம் நானும் அகிலனும் ஒரு வாரம் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். அவன் விரல் நகம் கூட என் மேலே படலை. நீ என் மேலே வச்சிருக்கிற காதல் மேலே சத்தியமா?
தீபா சொல்லிவிட்டு சென்றுவிட ஜீவா சிலையாய் அமர்ந்திருந்தான். தகவல்: பிரிவு 504 ஐபிசியின் கீழ் வாய்மொழி துஷ்பிரயோகத்திற்காக குற்றவியல் புகார் செய்யலாம். அந்திகை சிறுகதை தொகுப்பில் வன்கலவி சிறுகதை நிறைவடைந்தது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.